Hi friends, welcome back to Testify Tech. நம்ம JavaScript Playwright சீரீஸ்ல இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்பெசிஃபிக்கலி if else, else if, nested if ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ப்ரோக்ராமிங்ல டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ற ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இதுதான். ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன்ல இது எப்படி யூஸ் ஆகும், நம்மளால லாகின் பண்ண முடியுமா, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சா, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு செக் பண்ணணும், இல்லை ஒரு யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமா. ஸோ இதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் தான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் எக்ஸிக்யூட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட் இஃப் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு டே 7 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதோட சின்டெக்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இதோட சின்டெக்ஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ இஃப் இதுக்குள்ள நம்ம ஒரு கண்டிஷனை பாஸ் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷனுக்குள்ள இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் இஃப் கண்டிஷனோட சின்டெக்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசானில் பை பண்ண போகிறேன்னு வச்சுப்போம். அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை நான் ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறேன். அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் நான் வந்து 2000 rupees அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 2500 இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பேலன்ஸ் வந்து 2500. ஸோ ப்ராடக்ட் வந்து 2000 தான். இப்போ நம்மளால பை பண்ண முடியும். அப்போ இதை நான் எப்படி கோட்ல எழுதுவேன் அப்படின்னா, இஃப் கண்டிஷன்ல என்னோட கண்டிஷன். ஸோ இங்க என்னோட கண்டிஷன் என்னது, ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பேலன்ஸோட கம்மியாக இருக்கு. அப்படி இருந்தால் எனக்கு வந்து இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு இந்த பேமெண்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடியணும். ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் நான் கம்ப்ளீட்டட்னு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து வெறும் இஃப் கண்டிஷன். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ள இருக்கிற கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளோதான். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்களா, பேமெண்ட் கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. ஸோ இது எனக்கு ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து பேலன்ஸோட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5000 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஆனால் நம்மக்கிட்ட 2500 தான் இருக்குது. ப்ராடக்ட் ப்ரைஸ் 5000. ஸோ இப்போ நான் என்னோட கோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே எதுவுமே நடக்கல. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால உள்ள இருக்கிற கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வேணும் அப்படின்னா, அப்போ நம்ம எல்ஸ் கண்டிஷனை யூஸ் பண்ணலாம். எல்ஸ் இப்போ எனக்கு என்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணணும், சப்போஸ் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் அவர் ப்ரோக்ராம், ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து பேலன்ஸை விட அதிகமாக இருக்குது. 5000 வந்து 2500 அதிகமாக இருக்குது. அதனால் எனக்கு இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாமல் ஃபால்ஸ் கண்டிஷனில் எனக்கு இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகணும். இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், இதுதான் நமக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதே இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் பேஸ் பண்ணி நம்ம இந்த எஃப்எல்ஸ் கண்டிஷனை இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். லெட் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, லெட் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு
நான் ஒரு வேல்யூவை இயங்குகிற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது என்னோட கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் ஆப்ரேட்டர் எடுத்து அதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? மாடுலஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே 0 அப்படிங்கிற ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஈக்குவலாக இல்லையா அப்படிங்கிறத நான் ஈக்குவல்ஸ் கண்டிஷன் மூலமாக செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ if a modulus 2 equal to 0 இருக்கான்னு பார்ப்போம். இது இருந்தால் எனக்கு கோட் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு நம்ம வந்து வச்சுருவோம். ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுவோம். மாடுலஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அந்த வேல்யூவை தான் இந்த 0 கூட கம்பேர் பண்ணி நமக்கு வேல்யூவை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா, கோட் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆனால் அடுத்த எக்ஸாம்பிளில் நம்ம எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். எல்ஸ் இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வந்து அவன் பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படின்னு நான் டிசைட் பண்ணுற சுச்சுவேஷன் வருது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மார்க் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ 78 மார்க் எடுத்திருக்கான். இப்போ நம்ம இருக்க ஸ்கூல்ல எல்லாத்துலேயும் கிரேடிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. லைக் ஏபிசிடி அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் இந்த எஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை பேஸ் பண்ணி அவனுக்கு நான் வந்து ஒரு கிரேடை வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கிரேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த மார்க்கை வந்து கம்பேர் பண்ணி செக் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து என்ன கொடுக்கலாம்? அவன் வந்து கிரேட் ஏ அப்படிங்கிற கிரேடை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ நான் வந்து கிரேட் ஏ அப்படின்னு அவனுக்கு கிரேடை கொடுக்குறேன். சப்போஸ் அவன் கிரேட்டர் தென் 90க்குள்ளே இல்லை, அவன் வந்து எல்ஸ் இஃப் இந்த இடத்துல எல்ஸ் இஃப் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து இப்போ செக் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 90க்கு மேலே எடுத்திருக்கேன்னா நெக்ஸ்ட் 80, நெக்ஸ்ட் 70, நெக்ஸ்ட் 60 அந்த மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூ இல்லாமல் ஃபால்ஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபால்ஸ் கண்டிஷனுக்குள்ளேயும் ட்ரூ கண்டிஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா எல்ஸ் இஃப்குள்ளே நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போது மார்க் வந்து எல்ஸ் இஃப்ல மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 80 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ கிரேட்டர் தென் 80க்குள்ளே இருந்தால் console.log grade B same else if marks greater than 70 அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ greater than 70க்குள்ளே இருந்தால் எனக்கு கிரேட் சி அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் எனக்கு இதில் யாருமே இல்லை அப்படின்னா நான் வந்து கடைசியாக ஃபால்ஸ் கண்டிஷனும் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதனால் எல்ஸ் பிளாக்குக்குள்ள ஃபெயில் அப்படின்னு அவர் வந்து மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்டோட மார்க் இப்போ வந்து 78. ஸோ 78 அப்படிங்கிறனா கிரேட்டர் தென் 70க்குள்ளே வரும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிரேட் சி அப்படின்னு அசைன் ஆகும். ஸோ இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். கிரேடு சி வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம இந்த வேல்யூஸையும் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது 60 மார்க் தான் எடுக்கிறான் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இவனுக்கு ஃபெயில் அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் நமக்கு எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நெஸ்டட் இஃப் பார்க்கலாம்.
நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நான் எடுக்க போகிற ப்ரோக்ராம் வந்து ஒரு யூஸரால் கரெக்டான பாஸ்வேர்டையோ தப்பான பாஸ்வேர்டையோ என்ட்ரு பண்ணும்போது அவரால் லாகின் பண்ண முடியலையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு யூசர் நேம் வந்து எடுத்துக்கிறேன். யூசர் நேம் வந்து யூசர் கொடுக்க போகிறாரு. ஸோ யூசர் வந்து டெஸ்டர், அவரோட பாஸ்வேர்டையும் நான் இங்கே எடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு டெஸ்டர் 213. சிம்பிளாக யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போது நெஸ்டட் இஃப் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே இருக்கிற கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு யூசர் நேம் வந்து டெஸ்டராக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துக்கிறேன். என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு இங்கே ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறேன். சப்போஸ் இது வந்து ட்ரூ ஆகிடுச்சு, என்டர் யுவர் பாஸ்வேர்டு கேட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவரோட பாஸ்வேர்டு வந்து அவர் என்ட்ரு பண்ணணும். ஸோ அது எந்த என்ட்ரு பண்ணுற பாஸ்வேர்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பாஸ்வேர்டை மேட்ச் ஆனால் தான் அவரை லாகின் பண்ண அலோவ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது இதுக்குள்ளே நான் இன்னொரு கண்டிஷன் போட போகிறேன். ஸோ இதில் என்னோட பாஸ்வேர்டு வந்து test@123 இருக்கான்னு செக் பண்ணுறேன். test@123 இருந்தால் console.logல நான் வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறேன். சப்போஸ் அவர் என்டர் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னா நான் வந்து இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ இதுவும் இல்லை. அப்போது ஒரு யூசர் வந்து யூசர் நேம் கரெக்டாக கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தா என்ன, தப்பாக இருந்தா என்னங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்குது. சப்போஸ் யூசர் நேமே வந்து தப்பாகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். அது எப்படி? இதை வந்து இந்த ஈக்குவல்ஸ் பிளாக்குக்குள்ளே தான் அந்த யூசர் நேம் வந்து செக் பண்ணுது. ஸோ இங்கேயே ஃபால்ஸ் ஆகுற பட்சத்தில் நம்ம இந்த பிளாக்குக்கு வெளியே தான் அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே எல்ஸ் console.log. ஸோ இந்த console.logல யூசர் நேம் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ இதை எக்ஸிட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா? இப்போது நமக்கு யூசர் நேம் கரெக்டாக இருக்கிறதுனால நமக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வந்துடுச்சு. இதுவே நமக்கு யூசர் நேம் தப்பாக இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ யூசர் நேம் வந்து இந்த இடத்துல tester12 அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா tester12ங்கிறது டெஸ்டருக்கு ஈக்குவலாக இருக்காது. அதனால டைரெக்டாக நமக்கு எல்ஸ் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகி யூசர் நேம் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ரிசல்ட் வந்து வரணும். நான் கிளியர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? யூசர் நேம் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ரிசல்ட் வந்துடுச்சு. சப்போஸ் எனக்கு இங்கே யூசர் நேம் கரெக்டாக இருக்கு, பட் அவர் வந்து தப்பான பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு நம்ம இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா? இன்கரெக்ட் பாஸ்வேர்ட். ஸோ நமக்கு கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகி என்டர் பாஸ்வேர்டுன்னு உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்டோட கண்டிஷன் செக் பண்ணுறான். இந்த பாஸ்வேர்டோட கண்டிஷன் ஃபெயில் ஆகுறதுனால நமக்கு இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். இதுதான் கைஸ் நமக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இஃப், else, நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லூப்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.